ஊரை சுற்றி ரவுடிங்க தான் புக் எழுதி வச்சுட்டு போயிடறாங்கன்னு சொன்னா இல்லையா? திருக்குறளை படிச்சுப்பிட்டு நீ முட்டாளாக முடியும் நினைக்கிற, குற்ற உணர்வு உனக்கு வரும்னு நினைக்கிற, வராது. சிவாகம் ஃபஸ்ட்டு உனக்கு குற்ற உணர்வு வருன்ற வராது. ஏன்? என்பே இறகா இறைச்சேர்த்து சொல்லிட்டான் நம்மளால கறியும் சாப்பிட்லான்ட்டு. கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம், என்ன பண்ணிக்கிறான் நம்மளை? மிரட்டிக்கிறான். இப்போ சிங்கத்துக்கு கடவுளுக்கு தான் இல்லையா? மானுக்கா கடவுள், சிங்கத்துக்கா? மானுக்கு கடவுளா, சிங்கத்துக்கு கடவுளா? தெளிவாக கீழே எழுதி வச்சுக்கிறேன். டாய், சிங்கம் மானுக்கு உபதேசிக்கிற மாதிரி நான் உபதேசிக்க மாட்டேன். நான் மிரட்டுற ஆளே இல்லை. நான் மானை போய் தான் என்ன பண்ணுவேன்? மிரட்டுவேன். சிங்கத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். சிங்கம் சிங்கத்துக்கு உபதேசிக்கிற மாதிரி உபதேசிக்கிறேன். அதனால் உபதேசம் என்பது மிரட்டல். மற்றவங்களாம் செஞ்சால், நான் செஞ்சால் மிரட்டல் இல்லை, வாழ்த்துதல். ஏன் தைரியமாரு, ஏன் பயப்படுற, வண்டி உன்னால் ஓட்ட முடியும், இல்லை வாழ்க்கையை நல்லா நடக்க முடியும், நாளைக்கு நீ உனக்கு பிரச்சனை தான் சமாளிச்சிக்கலாம், ஏழையாக போந்தாலும் நாளைக்கு நல்லா இருப்ப, வாடுறதுக்கு கற்றுக்கோ, திறமையை வளர்த்துக்கோ, இன்னும் கொஞ்சம் வசதியாக இரு, நல்லா சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இரு.